உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரி, ஓகே. இதுலயே கூட வேற ஏதாவது கம்பெனிக்கு மாறினா இதோட வேலை பளு கம்மியாகும்னு யோசிச்சது இல்லையா நீங்க? சார் இல்லை சார், இவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன். வேலைக்கு போனால் தான் நான் பண்ண முடியும். நீங்க வேலைக்கு போகாதீங்க நான் சொல்லலை. இதை விட வீட்டுக்கு கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ற மாதிரியான ஒரு வேலை பார்க்கலாம் சார். அது மாதிரி ட்ரை பண்ணேன் சார். நான் கிட்டத்தட்ட அதில் 45,000 சம்பளம் வாங்கினேன் சார். இவங்க சொல்கிற மாதிரியே நான் அந்த வேலையை விட்டு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் வேலை ட்ரை பண்ணேன் சார். வேலை ட்ரை பண்ண பக்கத்து பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 25,000 வரையும் தான் சார் வந்துச்சு சம்பளம் எனக்கு சேலரி. அதை வச்சு என்னால் குடும்பத்தை வந்து உங்க ஒய்ஃப் போதுங்கிறாங்களே சார். அது எப்படி சார் போதும்? இன்னைக்கு இருக்க காலேஜ் ரெண்ட்டுக்கு தான் சார் நாங்கள் வீட்டுக்கு இருக்கோம். சொந்த வீடு கூட இல்லை சார் எங்களுக்கு. இல்லைங்க, இப்போ குடும்பம் நடத்துறது நீங்களும் உங்க மனைவி தான் குடும்பம் நடத்துறீங்க. ஆமாம் சார். அப்போ அவங்க செலவுகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படி பண்ண முடியும்னு சொல்றாங்கல்ல சார். அது எப்படி சார் பண்ண முடியும்? சப்போஸ் இவங்க வெளியில் எங்கேயாச்சும் கூட்டு போகணும்னு சொன்னாங்கன்னா எப்படி சார்? இல்லை சார், நான் வந்து உங்க பக்கம் தான் நிற்கிறேன். நான் அந்த பக்கம் போகலாம், உங்க சைடு தான் நிற்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா நீங்க வந்து பணம் சம்பாதிப்பது மட்டுமே ஒரு ஆன்மாவோட நோக்கங்க மாதிரி நீங்க பேசுறீங்கல்ல, அதுதான் தப்பா இருக்கு. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கம்னா அப்போ மற்ற வேலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யார் பண்ணுறது என்ன செய்யறதுன்னு கேட்குறேன் சார். எனக்கு அந்த ஃபீல்டை விட்டா வேற ஃபீல்டில் எனக்கு தெரியாது சார். எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சார். நான் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒன்று முடிக்க முடியும் பாஸ். உங்களுக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ வேலைன்னு பார்க்குறீங்கல்ல, உங்கள் பேர் என்ன? என் நேம் சதீஷ்குமார் சார். சதீஷ்குமார். இந்த சதீஷ்குமாரை நீங்கள் வேலை பார்க்குற எக்ஸுங்க கம்பெனி நிமிஷத்தை தூக்கி போட முடியும். நீங்கள் போனால் அந்த இடத்துக்கு இன்னொரு சதீஷ்குமார் வரமாட்டான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அடுத்த நிமிஷம் வருவான். கண்டிப்பாக வருவான். அடுத்த செகண்ட் வருவான். அப்போ என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்படாத வேலைக்கு போ. காலையில் 10 மணிக்கு போனியா, திரும்பி ஈவினிங் 6:30லேருந்து 7 o'clock வரியா? இந்த மாதிரி வேலை தான் சார் நான் ட்ரை பண்ணுறேன். சண்டேஸில் லீவ் இருக்கணும். ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது. ஏன்னா அப்பா இல்லாத வழி என்னன்றது நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ என் பையன் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுல்ல சார். இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கான் சார் என் பையன் இன்னைக்கு. இப்போ எத்தனை குழந்தைங்க இருக்காங்க உங்களுக்கு? ஒரே ஒரு பையன் சார், 4 வயசு ஆகுது. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, மேபி இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா என்ன ஃபேமிலி பெருசா? குழந்தையே வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் சார். ஏன் வேணாம்? இல்லை முடிவு பண்ணிட்டோம் சார். அப்பயே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் சார். சார் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி சார் முடிவு பண்ணுவாங்க? எனக்கு என் பையனுக்கு இன்னொரு துணை வேணாமா சார்? எனக்கு இப்போ அடுத்த பேபி வேணும் நானும் யோசிப்பேன் சார். ஓகே, ஏன் நீங்கள் வேணாம் முடிவு பண்ணிட்டீங்க? ஒரு பையனே பார்க்க முடியலங்க சார். இந்த வேலை பார்த்துட்டு இத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படின்னா இன்னும் 2 குழந்தை ஆயிடுச்சுன்னா எப்படி சார் மேனேஜ் பண்ண முடியும்? ஃபினான்ஸ் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது சார். இப்போவும் சொல்கிறேன், ஃபினான்ஸ் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இவர் வந்து அப்பாவா கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பா இல்லாமல் நான் 5th படிக்கும்போது அப்பா இறந்து போனாங்க சார். இப்போ நானும் மேரேஜ் ஆகி என் பையனுக்கும் 5 வயசு ஆக போகுது. அப்பா இல்லாத கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால இவரும் அது மாதிரி பண்ணக்கூடாது. என் பையன் கூட இருக்கணும். ஃபுல் டே இல்லை அப்படின்னாலும் சண்டே ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இன்னொரு குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். காரணம் என்னன்னா, நீங்க ஒரு குழந்தைக்கே போதுமான நேரம் செலவு பண்ண முடியலன்னா இல்லை 2வது குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்க எப்படி நேரம் செலவு பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கே நீங்க பதில் சொல்லாமல் நீங்க எப்படி அடுத்த குழந்தைக்கான மற்ற விஷயம் யோசிக்கவே முடியும்? சார் அதான் சார், எங்க வீட்டில் 4 பேர் சார் பசங்க. இல்லைங்க, நீங்க உங்க வீட்டில் 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு என்ன இப்போ அவங்க ஒன்று சொன்னாங்க, நீங்க அதுக்குள்ள வரவே பண்றீங்க. அவங்களோட 5 வயசுல இருந்து அப்பா இல்லைன்னாங்க. அங்க அப்பா உண்மையிலே இல்ல, he is no more. ஆனா இங்க நீங்க இருக்கீங்க, இருந்தும் நீங்க இல்லாத மாதிரி இருக்காங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு நீ புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, நீங்க அதுக்குள்ளே வர மாட்டீங்க. எனக்கு உங்க நிலைமை புரியுது, நான் உங்க பக்கம் நிக்கிறேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த குடும்பத்தோட மொத்த பிரச்சனையும் பணத்தை வச்சு மட்டுமே தீர்த்திட முடியும்னு நினைக்கிறீங்க. சார் அவங்க பணத்தை வச்சு முடிக்கல, இந்த வேலையை விட சொல்றாங்க சார். எனக்கு இந்த வேலையை விட்டா வேற வேலை தெரியாது சார். இல்லைங்க, நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு பெண் நினைச்சாங்கன்னா 50,000 குடும்பத்தை ரன் பண்ண முடியும், 5,000 ரன் பண்ண முடியும். அது உண்மை. கண்டிப்பா சார். 25,000 salary இருந்தா எனக்கு போதும். நான் பாத்துக்கிறேன், ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே சார், நான் ட்ரை பண்றேன் சார். 2வது குழந்தையும் நம்ம பாத்துக்கலாம். சரி ஓகே, நான் ஆனா எல்லாத்துக்குமே வீட்ல இருக்கணும். நீ கூட இரு, நான் பாத்துக்கிறேன். அது மாதிரி வேலை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். மாறேன்றப்பலையா? மாறட்டும் சார், பொய் சொல்லுவாங்க சார். அதுவுமே மாறட்டும், 1 year ஆகட்டும், மாறட்டும். அவங்க என்ன சொல்ல பாரு, நீ சொன்னதுக்காக அடுத்த 2வது குழந்தை சம்பாதிச்சிட முடியாது. ஒரு வருஷம் நீ எப்படி மாறுறன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம் மற்றதெல்லாம். ஹார்ட்டிங்கா இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஹார்ட்டிங்கா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். பசங்க விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க இப்போ ஹாக்கியில் நேஷ்னல்ஸில் கேப்டன் அவங்க தான், கோல்டு அடித்தாங்க. அப்போ அவங்க அப்பா கூட இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவார்ட் வாங்கும்போது. அப்போது கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணா, அவளும் மிஸ் பண்ணா, நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நாட் ஓன்லி தட், பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னாலும் ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம்னாலும் எல்லா விஷயத்துலையும் பசங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்கள. ஓகே, உங்கள் பொண்ணு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். எங்கே கூப்பிட்டு வர சொல்லுங்க. வெனிஷா, நீ என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் இப்போ 9th standard படிக்கிறேன், ஹாக்கியில் வேறு இருக்கேன் சார். ஓகே சார். சார் சொல்லுங்கள். பொண்ணு இப்போ ரீசெண்டாக ஒரு காம்படிஷன் போனாங்க. எந்த காம்படிஷன் போனாங்க? ஹாக்கிக்கு போனாங்க சார். இப்போ நேஷ்னல்ஸ் போயிட்டு லாஸ்ட் 8th கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தாங்க. உங்கள் பொண்ணு ஜெர்சி நம்பர் என்ன சார்? 1 சார். 1 3 சார்.
எல்லாரப்போ அவங்க கூட இருந்து அவங்க பொண்ணு கழுத்தில் மெடல் வாங்கும் போது எல்லாம் அவங்க அப்பாவில் கை தட்டிட்டு நிற்கும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். என்னடா நம்ம அப்பா நம்ம கூட இல்லையேன்ட்டு. சாரி பாப்பா. சார் ஆக்சுவலி என்னென்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபாதர்ஸ் ஆல்சோ ஒர்க்கிங் OFT எம்ப்ளாயி தான், எல்லாருமே அவங்க கூட வேலை பார்க்குறவங்க. அவங்களோட கொஷின் என்னென்னா, அம்மா அவங்கெல்லாம் லீவ் போட்டு வராங்க, நம்ம டேடி மட்டும் ஏன் போடுறதில்ல? உங்களோட கணவர் எவ்வளோ தூரத்துக்கு வேலை வேலை வேலைன்னு இருக்கக்கூடிய ஒரு நபர்? ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ கூட என் கூட இல்லை. முதல் குழந்தை பிறந்தப்போனா டெலிவரி எப்போ கூட இல்லையா? ஆமாம். எப்போ வந்தாப்ல? அவங்க டெலிவரி நான் போகும்போது வந்தேன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்கள நான் பார்க்கல. ஓகே, குழந்தை பிறந்தோடனே எப்போ வந்தாரு? வந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்போ அதே காலையில் போயிட்டாங்க வேலைக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்படிதான் இருந்தாங்க. குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்தாப்லையா? பார்த்துட்டு அப்படியே போயிட்டாப்லையா? ஆமாம், அது ஒரு அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி, இல்லைன்னா பார்க்கலன்னா திட்டுவாங்க நாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்து. ஃபார்மாலிட்டிக்கு தான். ஆமாம். எங்கே வேலை பார்க்குறீங்க சார் நீங்கள்? சார் அந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஸோ நம்மளை வந்து அந்த ஃபீல்டு வந்து அந்த மாதிரியே நம்ம வடிவமைச்சிட்டாங்க. ஓகே, அது ஓகே. குழந்தை பிறந்தனா வந்துட்டு ஓகே ஹாய் பிறந்துட்டியா தேங்க்யூ குட் நான் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி போனால் என்ன அர்த்தம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபஸ்ட் பேபி கொண்டு போகும்போது எனக்கும் வருத்தம் தான். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த டைமில் தான் கம்பெனியில் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருந்தாங்க. சரி. ஸோ அதில் நம்ம வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறோம். அந்த ப்ளே பண்ணுற டைமில் எக்ஸாக்டாக நமக்கு இந்த பேபி பிறகுலாம் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம டீமில் 3 பேருங்கிறதுனால அங்கே ப்ளே பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லுங்கள், உங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. சரி சார், இப்போ பாருங்கள், இப்போ அந்த ப்ராஜெக்ட் முக்கியங்க. 12 மாத ப்ராஜெக்டில் இது. அப்புறம் எப்போ வந்தீங்க திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப வந்து லீவ் போட்டு ஒரு 5 days இருந்தேன் சார். ஓ, அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு தான் வந்தீங்களா? ஆமாம் சார். ஓகே, இப்போ ஆக்சுவலாக அப்போது கீழே பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்க, ப்ரெக்னன்சி அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 மணி நேரம் குழந்தைய பார்த்துட்டு ஓகேன்னு கிளம்பிட்டாரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்தார் அப்படின்னு. அது போல் வேறு யாருக்கா நடந்திருக்கா? நிறைய பேர் இருக்கீங்க போல். நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் அவருக்கு வேலை கிடச்சிச்சிங்க சார். அப்போ டெல்லிக்கு போனதுக்கப்புறம் ஒரு 1.5 year 1 yearக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அங்கே தான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் செக்கப்லாம் போயிருந்தோம் வந்திருந்தோம். அப்புறம் 7 monthக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் 7 monthலேயே நான் ஊருக்கு வந்துட்டேன். 7 monthலேருந்து அந்த 10th month வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 month எப்போவுமே கன்சீவாக இருக்கும். என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஒய்ஃபாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து டெலிவரி டைமில் நம்ம கூடவே இருக்கணும், நம்மளை கனிவாக பார்த்துக்கணும், பாசமாக பேசணும், நம்ம குழந்தைக்கு முத்தம் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கணும், நம்மளை தடவி கொடுக்கணும், அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். பட் அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் வந்து அந்த 3 months என் கூட இல்லவே இல்லை. ஓகே, ப்ரெக்னன்சியில் உங்களோட கணவரை எப்போ மிஸ் பண்ணீங்க? அவர் எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி இருக்கும்போது வரவே இல்லை. கால் பண்ணியிருந்தோம், வீட்டில் வந்து யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் வெளியில் போயிட்டாங்க, என் தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு, நான் தான் பெரியவ. அதில் எனக்கு டெலிவரி பெயின் வந்துடுச்சு. அப்போ கால் பண்ணுறோம் நாங்கள், அம்மா அப்பா இல்லை எனக்கு. அப்போ அம்மா கால் பண்ணுறாங்க, வந்து கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துகிட்டே இருக்கேன் நான், நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருங்கன்னாங்க. ஆனால் வரவே இல்லை, வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அவருக்காங்க. அதில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டு போனாங்க என்னை டெலிவரிக்கு. கூட்டிட்டு போய் குழந்தெல்லாம் பிறந்து 1 day கழிச்சு தான் வந்தார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.